நம்ம இன்னைக்கு டீ கடையில் கிடைக்கக்கூடிய பன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது பிடிக்காத ஆட்களே இருக்க முடியாது. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுவும் டீயில் தொட்டு சாப்பிடும்போது சொல்லவே வேணாம், பக்காவாக இருக்கும். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டில் கூட எடுத்துக்கலாம், குழந்தைங்களுக்குலாம் கூட கொடுக்கலாம். நம்ம கையால் செஞ்சுன்ற திருப்தியும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவு வெதுவெதுப்பான பால் சேர்த்துக்கோங்க. பால் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது. நல்ல வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கணும். அப்போ தான் நம்ம சேர்க்கக்கூடிய ஈஸ்ட் நல்லா பொங்கி நுரைச்சி வரும். இது கூடவே 4 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி வரட்டும். ஈஸ்ட் நல்ல குவாலிட்டியான ஈஸ்ட்டாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பன் சாப்பிடும்போது ஈஸ்ட்டோட ஸ்மெல் வராமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. ஈஸ்ட் நல்லா நுரைச்சி பொங்கி வரும். ஒருவேளை ஈஸ்ட் நல்லா பொங்கி வரலன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஈஸ்ட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ அந்த ஈஸ்ட்டில் நம்ம பன் செய்ய முடியாது. அதுக்காக தான் நம்ம முன்னாடியே ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணி பார்க்குறோம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆகியிருக்கு. ஈஸ்ட் நல்லாவே பொங்கி நுரைச்சி வந்திருக்கு பாருங்கள். இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் மாவு சேர்த்துக்கோங்க. நான் 4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். நான் யூஸ் பண்ணுற கப்போட அளவு 250 ml அளவு இருக்கும். அதுலேயே நான் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கிட்டேன். இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர், 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நம்ம இதில் முட்டை எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால் கண்டிப்பாக பால் பவுடர் சேர்க்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம சேர்த்துருக்க பாலே கரெக்டாக இருக்கும். எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சிருங்க. அப்போ தான் பன் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஓரளவுக்கு பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இது கூட 3 டேபிள் ஸ்பூன் பட்டரை நல்லா உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 25 கிராம் அளவுக்கு இருக்கும். சேர்த்துட்டு இதையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இது போல் ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வச்சுட்டு நல்லா இழுத்து விட்டு பிசையணும். அப்போ தான் பன் நல்லா சாஃப்டாக இருக்கும். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மாவு ஒட்டாமல் வரும். ஸ்டார்டிங்கில் ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி தான் இருக்கும், கையில் ஒட்டும். ஆனால் நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பிசையும் போது அந்த ஸ்டிக்கினஸ்லாம் போயிட்டு நல்ல ஒரு சாஃப்டான மாவு கிடைக்கும். கிட்டத்தட்ட 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு இதே மாதிரி அமுத்தி விட்டு நல்லா பிசைஞ்சிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டான கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு பவுலில் உள் பகுதியில் நல்ல எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா பொங்கி வரும்போது ஒட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இது உள்ளே வச்சுருங்க. மாவுக்கு மேல் பகுதியில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் மாவு காஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ ஒரு கவர் வச்சு நல்லா ரேப் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா மாவு அதோடைய சைஸில் டபுள் ஆகிறது வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. நம்ம ஈஸ்ட்டு சேர்த்துருக்கிறதுனால மாவு நல்லா பொங்கி வரும். ஓகே, இப்போ கவர் பண்ணியாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 2 மணி நேரம் போல் ஆகியிருக்கு. மாவு எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்கு பாருங்கள். நம்ம வச்ச சைஸில் இருந்தே டபுளாக இருக்குது. இப்போ அந்த கவரை வெளியில் எடுத்துகிட்டு மாவை ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது. நம்ம ஆரம்பத்தில் பிசைஞ்சோம்ல அந்த மாதிரிலாம் பிசைய தேவையில்லை. இந்த டைமில் லைட்டாக மட்டும் பிசைஞ்சிக்கோங்க. மாவு பொங்கி வந்திருக்குல்ல, அதை லைட்டாக இது போல் எடுத்து விட்டு இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ மாவை சின்ன சின்ன பகுதிகளாக பிரித்து எடுத்துக்கோங்க. எல்லா உருண்டைகளும் ஒரே சைஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒவ்வொரு உருண்டையாக எடுத்துகிட்டு கொஞ்சம் கூட கிராக் இல்லாத மாதிரி இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி உள்கூடி மடித்து விட்டு கொஞ்சம் கூட கிராக் இல்லாமல் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. மாவில் கொஞ்சம் கூட கிராக் இருக்கக்கூடாது. அப்போ தான் பன் நல்லா ஷைனிங்காக சாஃப்டாக வரும். இல்லைன்னா பன்னில் வெடிப்பு இருக்கும், அது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது.
இதே போல் மீதி இருக்க எல்லா உருண்டைகளையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன்ல, இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கூட உங்களுக்கு கிராக் தெரியல, இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ எண்ணெய் தடவின பிளேட் இல்லைன்னா ட்ரே இருந்ததுன்னா அதில் நீங்கள் இது போல் வச்சிடலாம். நான் நார்மலாக நம்ம வீட்டில் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த பிளேட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நான் கடாயில் பேக் பண்ண போகிறேன். அதே மாதிரி இந்த ட்ரேயில் வச்சுருக்கிறது ஓவனில் பேக் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ இந்த மாவை நம்ம மறுபடிக்கும் ரெஸ்ட்டில் விட போகிறோம். ஒரு 20 நிமிஷத்துக்கு இந்த மாவு அப்படியே இருக்கணும். அப்போ இது இன்னும் நல்லா டபுளாக பொங்கி வரும். அதுக்கப்புறமா தான் நம்ம பேக் பண்ணணும். இப்போ ஒரு க்ளீனான கிச்சன் கிளாத் வச்சு இந்த மாவை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. இப்போ அரை மணி நேரம் ஆகியிருக்கு. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள் எந்தளவுக்கு மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக பால் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த ப்ரௌனிஷ் கலர் கிடைக்கும். இல்லைன்னா ஒயிட் கலர்லேயே இருக்க மாதிரி இருக்கும். கடைகள்லாம் மேல் பகுதியில் ப்ரௌனிஷ் கலர் இருக்கும்ல, அந்த மாதிரி வரணுன்னா இது போல் பால் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது காய்ச்சி ஆற வச்ச பால். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக வெள்ளை எள் தூவிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் தூவிக்கலாம். இது பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கும், அதுக்காக நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக தேங்காய் துருவல், நட்ஸு, அதுக்கப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி இதெல்லாம் கூட தூவலாம், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ நம்ம கடாயில் எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்ல அடிகனமான கடாயில் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு கப் அளவு உப்பு போட்டுட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஹீட் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. ஸ்டாண்ட் இல்லைனா இது போல் ட்ரே கூட யூஸ் பண்ணலாம். இது எதுக்காக பண்ணுறோன்னா பன் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக பண்ணுறோம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பன் பிளேட்டை உள்ளே வச்சுட்டு மூடிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 20லேருந்து 30 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பன் முழுமையாக குக் ஆகுற வரைக்கும் பேக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பன் முழுமையாக வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு கிளாத் வச்சு மூடிட்டு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் பன் நல்லா சாஃப்ட் ஆகும். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா இதுக்கு மேலே உருக்கின பட்டர் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கும், நல்ல ஃப்ளேவரோட டேஸ்டியாகவும் இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஓவனில் செய்ய விரும்புனீங்கன்னா அதோட டைமிங் ஓவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதே டெம்பரேச்சரில் 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பன் முழுமையாக குக் ஆகிற வரைக்கும் பேக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இன்னொரு பக்கம் ஓவனில் நம்ம வச்சுருந்த பன்னும் நல்லாவே தயாராக இருக்குது. பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும்ல எவ்வளோ நல்லா சாஃப்டாக நல்லா பஞ்சு போல் இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் கடாயில் பேக் பண்ண பன்னும் நல்லா சாஃப்டாக ஸ்பஞ்சியாக பஞ்சு போல் இருக்குது. டேஸ்ட்டில் எந்த மாறுதலும் இருக்காது. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் கடாயில் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அவனில் கூட பண்ணலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் முட்டை வச்சு எப்படி பன் பண்ணுறதுன்னு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணா செக் பண்ணி பாருங்கள். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீ பன் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.